ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பப்ஜில 165 FPS வரைக்கும் வரப்போகுது. ஆல்ரெடி என்னென்ன ஈவெண்ட் என்னென்ன டேட்ல வருதுன்னு போட்டிருந்தோம். அதுல கோல்டன் மூன் ஈவெண்ட்ல வர ரிவார்ட்ஸ் வந்து பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம புதுசா ஒரு ஸ்பின் வந்திருக்கு, அதோட ரிவார்ட்ஸுமே ஃபுல்லா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம பப்ஜில ஹப்ல வந்து உங்களுக்கு புது மினி கேம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிருக்காங்க. இதெல்லாத்த பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போவாமா. 165 FPS பார்த்தீங்கன்னா, நமக்கு நார்மலா அல்ட்ரா எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் வச்சிருக்கோம் 120. அதுக்கப்புறம் வந்து பார்ல அட்ஜஸ்ட் பண்ற மாரி இருக்கு. இதுல வந்து 165 வரைக்கும் வச்சுக்கலாம். இது வந்து பீட்டால இருக்கு. ஸோ எல்லாமே ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வரும். நம்ம பப்ஜிக்கும் இன்னும் வரல. ஸோ அதுக்கெல்லாம் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு வரும். ஆல்ரெடி அடிலாம் பயங்கரமா விழுது. இதுல 165 எஃப்பிஎஸ்லாம் வந்துருச்சுன்னா அவ்வளோதான். லோ எண்ட் டிவைஸ்லாம் இருக்க அந்த கேம்ல இருக்கவே முடியாது என்ன கேட்டா. ஸோ பிஜிஎம்ஐ லைட்டும் வேணுமான்னு ஆல்ரெடி சர்வேலாம் வச்சிருந்தானுங்க. வரப்போகுதுன்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம் என்னன்னு. லெஃப்ட் சைட்ல கீழே பார்த்தீங்கன்னா அந்த கோல்டன் மூன் பிளெஸிங்ஸோட ஈவெண்ட் வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. February 12th தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். 6th March வரைக்கும் இருக்கும். இதுல வந்து உங்களுக்கு ஒரு கேட் ஃபேஸ் மாஸ்க்கு, மூன் வச்ச ஒரு அவதார் ஃப்ரேமு, கூட வந்து மூன் இருக்க மாதிரி ஒரு தாம்சனு. இந்த அவதார் ஃப்ரேம் வந்து கிளிக் பண்ணா உள்ள போல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஃபேஸ் மாஸ்க் கேட்டோடது. இது வந்து இந்த சாண்டா கிளாஸ் மாஸ்க் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு பார்க்க. ஓகே, ஏதோ ஃப்ரீயா கொடுக்குறானுங்க கலெக்ஷன் பாயிண்ட்காக, ஓகேன்னு சொல்லலாம், அவ்வளவுதான். அவதார் ஃப்ரேம் கிளிக் பண்ணா உள்ள போல. ஸோ போட்டோ ஜூம் பண்ணி கிராப் பண்ணி போட்டிருக்கேன். இப்படிதான் இருக்கு பார்க்க. இன்னும் கொஞ்சம் கிளியரா இருக்கும். ஜூம் பண்ணனால அப்படி இருக்கு. அதுக்கப்புறம் பப்ஜில பாத்தீங்கன்னா இந்த ஸ்பின் ஒன்று இருக்கு, லக்கி ட்ரெஷர். இது நமக்கு ஸ்பின்னா வரப்போதா எப்படி வரப்போகுதுன்னுலாம் தெரியல. வரும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ரம்ஜான் இந்த கோல்டன் மூன் ஈவெண்ட்ன்றதுக்காக அதை பேஸ் பண்ணி தான் இந்த ட்ரெஸ் எல்லாமே பார்க்க இருக்கு. லுக் வைஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. ட்ரெஸ்ஸும் சரி, கன்னு, ஹெல்மெட், பேக் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. ட்ரெஸ் உங்களுக்கு பார்க்கறதுக்கு இப்படிதான் இருக்கும். எல்லாமே லுக் வைஸ் ஒரே கலரு இப்படிதான் இருக்கு. அதுக்கப்புறம் இது கூட வந்து இது கூடயே இந்த ஹெட் கியரும் மாஸ்க்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹனி பேஜர். இது அப்கிரேடபிள்லாம் கிடையாது. ட்ரெஸ்ல என்னென்ன கலர் இருக்கோ, என்ன மாடல்ல இருக்கோ அதே மாதிரி தான் இதுவும். அதுக்கப்புறம் ஹெல்மெட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெவல் 3 இப்படிதான் இருக்கு. அதுக்கப்புறம் லெவல் 2 ஓகே. அதுக்கப்புறம் லெவல் 1 எல்லாம் ஒரே தீம்ல பண்ணியிருக்காங்கல்ல, ஸோ எதுவும் சொல்ல முடியல. இதுவும் இப்படிதான் இருக்கு பார்க்க. அதுக்கப்புறம் பேகும் பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் லெவல் 3. இதுலயும் வந்து ஒரு ராயல் லுக்கு. அதுக்கப்புறம் லெவல் 2 பெருசா அந்த சேஞ்சஸுமே இல்லை. சென்டர்ல இதை வச்சு அப்படியே லெவல் 1 இது இப்படிதான் இருக்கு பார்க்க. நம்ம ஹப் யாருமே பெருசா போறதே இல்லைல்ல. அதனால வந்து இதுல ஒரு குட்டி மினி கேம்ஸ் மாதிரி ஆட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 5 இருக்கு இந்த பீட்டால இப்போதைக்கு. இதுல 3 தான் ஓப்பன் ஆகுது, 2 ஓப்பன் ஆகல. இதுல இந்த லூடோ, அப்புறம் பப்ஜி மொபைல் ஓகேன்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஃபைன் 4 இது 3 மட்டும் தான் ஓப்பன் ஆகுது. இதுல பாத்தீங்கன்னா நீங்க ரேண்டமாவும் விளையாடலாம். இந்த மாதிரி கிரியேட் ரூம் கொடுத்து விளையாடுற மாதிரி ஆப்ஷன் இருக்கு. அதுவுமே பப்ஜிக்கு வந்தோடனே பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி நார்மலா ஜாயின் கொடுத்துட்டு உள்ள போயிடலாம். சப்போஸ் அப்படி பிளேயர்ஸே வரலனாலுமே பாட் கூட விளையாடுற மாதிரியும் இருக்கு. அப்புறம் இந்த கேரம், ஹேகோ, செஸ் எல்லாம் விளையாண்டு பாத்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி சைட்ல எமோஜி போடலாம்ல, அதே மாதிரியேவும் இருக்கு. இந்த மாதிரி எமோஜி ஆப்ஷன் எல்லாம் கொடுத்துருக்கானுங்க. இந்த ஃபைன் 4ல வந்து மொத்தம் 4 சேர்க்கிற மாதிரி இருக்கும். அதுவே நம்ம பப்ஜில அதுக்கப்புறம் தெளிவா பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி யார் சேர்க்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து விக்ட்ரி. இதெல்லாம் விளையாடுறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, இந்த மாதிரி ஸ்கிராப், ஏஜி காயின், அதுக்கப்புறம் ஹோம் காயின், பிபி காயின் இதெல்லாம் வந்து தர மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ஹோம் பாப்புலாரிட்டியும் அது இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த கார்டு கேம். எப்பவுமே எல்லா கேம்ஸுக்குமே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வருது. நீங்க வேணும்னா படிச்சுக்கலாம், இல்லை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இதை எப்படி விளையாடுறதுன்னு தெரியல. பப்ஜிக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டு அதுவுமே பார்த்துக்கலாம். ஏன்னா இதுல வந்து ஜோக்கர்னு போட்டிருக்கு, ஆனா அதுல பேன் சிம்பிள் போட்டிருக்கு. ஒண்ணுமே புரியல. பீட்டான்றதுனால இப்படி இருக்கான்னு தெரியல மேபி. ஸோ பப்ஜிக்கு வந்ததுக்கப்புறம் இதையும் பார்க்கலாம் தெளிவா. இவ்வளோ வச்சிருக்கானுங்க. ஆனா அந்த 6 மணி நேரம் டைம் லிமிட்ல வாவ் விளையாடுறதா, கிளாசிக் விளையாடுறதா, கிளாசிக்லயே 2 ஈவெண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் ரேங்க்டு அரேனா இருக்கு. பத்தாததுக்கு இது சிறப்பா இருக்கு. ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லூடோ. லூடோ வந்து நல்லா பண்ணிருக்கானுங்க. ஆனா இதுல என்னன்னா மொத்தம் ஒரு ஆளுக்கு வந்து 3 காயின்ஸ் தான். இதுலயுமே ரோபோட்லாம் வச்சு விளையாண்டுக்கலாம், இல்ல உங்க ஃப்ரெண்டு கூட்ட விளையாண்டுக்கலாம். ஸ்பெக்டேட்ன்ற ஆப்ஷனும் இருக்கு. நீங்க விளையாடுறத ஃப்ரெண்டும் பார்க்க முடியும்னு தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இது எப்படின்னா ஒன்னு வந்து எராங்கிளு, இது வந்து சானாக்கோட ருயிட்ஸ், அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிறது ஒரு லிவிக்கு, அதுக்கப்புறம் மிராமர் அப்படி சொல்லி ஒரு ஒரு இடத்தோட பிளேஸையும் வந்து போட்டு வச்சிருக்கானுங்க. நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. இது லாஸ்ட் டைம் இந்த லூடோ மாதிரி கிடையாது. இதுல வந்து சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, அட்வான்டேஜ் மாதிரி. அது இல்லாம 3 காயின்ஸ் இருக்குல்ல, 3 காயின்ஸுமே உள்ள எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். ஸோ இதுவே நம்ம பப்ஜி வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இது இல்லாம 2 கேம்ஸ் இருக்கு. அது இன்னும் ஓப்பன் ஆகல. அதுவும் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா நான் சொல்றேன்.
அடுத்து பார்த்தீங்கன்னா, இது நம்ம பிஜிஎம்ஐல மட்டும் தான் இருக்கு. இந்த பிங்க் வவுச்சர்ஸ் வச்சு இந்த கிரிக்கெட் அமௌண்ட்டும், அதுக்கப்புறம் இந்த மீலி வெப்பன் பேட் மாரி இருக்க மீலி வெப்பனும் வாங்கிக்க முடியும். இதே வவுச்சர்ஸ் வச்சு தான் நீங்க அடுத்த கில்ட்டோட வவுச்சர்ஸும் வாங்கணும். ஸோ பார்த்து யூஸ் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஆல்ரெடி 4.3 அப்டேட் எல்லாமே விளையாண்டு பார்த்து வீடியோ போட்டிருக்கோம். என்னென்ன பவர்ஸ் எல்லாமே எப்படி யூஸ் பண்ணணும், புது பிஆர்டிஎம் வரப்போகுது. ஸோ இதெல்லாமே தெளிவாக போட்டிருக்கோம். பிளேலிஸ்டாலும் போட்டு வச்சிருக்கேன். ப்ரொமோஷன் மேட்ச் எப்படி விளையாடணும்னு டவுட்ஸ் இருந்தால் கிளியராக இருக்குது, அதையுமே பார்த்துக்கோங்க. அதில் வந்து மெடல் கான்செப்டும் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன், அதுவுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதுக்கப்புறம் நல்ல நல்ல ஸ்பின்னு, அதுக்கப்புறம் நல்ல நல்ல வாவ் மேட்சஸ் ட்ரைனிங்க்கு இது எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் ஃபுல் M4 கில்ட் M4 இந்த மாதிரி என்னென்ன ஈவெண்ட் வந்து என்னென்ன டேட்ல வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அதோட டேட்ஸுமே போட்டிருக்கோம். எல்லாமே லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து வச்சிருப்பேன், பாருங்க. ஸோ லைக் பண்ண வந்து லைக் பண்ணிக்கோங்க, சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வரட்டா மாமி.